ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2019 ரிலீஸ் ஆன ரேபிட் அப்படிங்கிற வேற லெவல் ஒரு ஜாம்பி மூவியை தான் பார்க்க போகிறோம். வழமையாக வேறு படங்களில் வர்ற மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் வித்தியாசமான ஒரு முறையில் தான் ஜாம்பி வைரஸ் பரவவும் ஆரம்பிக்குது. கதையோட ஸ்டார்ட்லேயே முகத்தில் நிறைய தழும்புகளோட இருக்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஒரு நாள் நடந்த பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டால் அந்த பொண்ணோட முகம் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமாக செஞ்சு போய் காணப்படுது. இந்த சம்பவத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு அழகில்லாதவ அப்படின்னு எல்லோராலும் வெறுக்கப்படுறா. இடையில நடந்த இந்த ஆக்சிடென்ட் அந்த பொண்ணு மனசடைஞ்சு போகவும் ஆரம்பிக்கிறா. இப்படியே நாட்கள் போகவும் ஆரம்பிக்குது. அதோட அந்த பொண்ணு தன்னோட முகத்துக்கு ஒரு சர்ஜரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வரா. இங்கே தான் இந்த கதையோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சர்ஜரி பண்ணும்போது தான் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இந்த ஜாம்பி வைரஸும் போகுது. நோயால் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு மனிதர்களுக்கு கண்ட உடனே கடிச்சு அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சு குடிக்க ஆரம்பிக்கிறா. இப்படியே இந்த நோய் பரவவும் ஆரம்பிக்குது. அதோட இந்த நோயால் மனிதர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வருது அப்படிங்கிறது தான் இந்த மூவியில் சொல்றாங்க. மூவியை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப லேட் பண்ணாமல் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். மூவியை ஸ்டார்ட் பண்ணும்போதே கதையோட ஹீரோயினான ரோஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. நான் அழகில்லாததால தான் எல்லோரும் என்னை வெறுக்கிறாங்க அப்படின்னு தன்னைத்தானே தாழ்த்தி நினைக்கிற ஒரு பொண்ணா ரோஸ் காணப்படுறா. வளமையை போல இன்னைக்கும் வேலைக்கு போகும்போது ரோஸ் டிராஃபிக்ல சிக்கிடுறா. அதனால நீ கொஞ்சம் லேட்டாகி தான் ஆஃபீஸ்க்கு போறா. அதோட அங்கிருந்து அவளோட பாஸ் அவளை திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. உன்னால டைமுக்கு வேலைக்கு வர முடியாதா? அதோட நீ டிசைன் பண்ற ட்ரெஸ்ஸும் உன்ன மாதிரியே ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரோஸை ரொம்ப கடுமையா திட்ட ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட எல்லாரும் சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ரோஸை பார்த்து சிரிக்கும் போது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ரோஸை பார்த்து அனுதாபப்படுறா. அது வேற யாரும் இல்ல, ரோஸோட ஃப்ரெண்டான செல்சி. அப்படியே பகலும் ஆகுது. அதோட பாஸ் திட்டினதெல்லாம் மறந்துட்டு ரோஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பிரெட் அப்படிங்கிற ஒரு பையனும் வரான். இன்னைக்கு நைட்டுக்கு இருக்க பார்ட்டிக்கு நீ என்னோட வர முடியுமா அப்படின்னு ரோஸ் கிட்ட பிரெட் கேட்குறான். இதை கேட்ட ரோஸ்க்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவ்வளோ அழகான பொண்ணுங்க இருக்கும்போது பிரெட் ஏன் என்ன பார்ட்டிக்கு கூப்பிடுறான் அப்படின்னு. அப்போ அங்க இருந்த ரோஸோட ஃப்ரெண்டான செல்சி, இதுதான் உனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு, இதை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றா. அதோட ரோஸும் பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றா. பார்ட்டிக்கு வந்த ரோஸும் பிரெட் கூட நல்லா சிரிச்சு பேசி பார்ட்டியை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படியே கொஞ்ச நேரம் போகும்போது வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக பக்கத்துல இருக்க வாஷ்ரூம்குள்ள ரோஸ் போறா. அப்போ அதுக்குள்ள இருந்த ரெண்டு பொண்ணுங்க ரோஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோட ரோஸும் என்னை பத்தி என்னதான் பேசுறாங்க அப்படின்னா அதை கேட்கவும் ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த ரெண்டு பொண்ணுங்களும் செல்சி சொல்லி தான் பிரெட் ரோஸ் கூட பார்ட்டிக்கு வந்தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதை கேட்ட ரோஸ் கடுமையா அப்செட் ஆகுறா. அதோட செல்சி கிட்ட நீ தான் பிரெட்டை என்னோட அனுப்பிவிட்டியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு செல்சியும் ஆமா நான் தான் பிரெட்டை உன் கூட அனுப்பிவிட்டேன், நீ எப்பவுமே ரொம்ப சோகமா இருக்க, உன்னை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ரோஸ் ரொம்ப கோவத்தோட வெளியில போக ஆரம்பிக்கிறா. பைக்ல போகும்போது திடீர்னு முன்னாடி வந்த ஒரு வண்டி மேல மோதி பெரிய ஆக்சிடென்ட்டும் ஆகுது. உடனே ட்ரீட்மெண்ட்டுக்காக ரோஸை ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போறாங்க. அதோட ரோஸோட முகத்துல கடுமையா அடியும் பட்டிருக்கு. இப்படியே ட்ரீட்மெண்ட்ல கொஞ்ச நாள் போன பிறகு ரோஸோட முகத்துல இருக்க பேண்டேஜ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றாங்க. முகத்தோட பாதி செதஞ்சு போனதை கண்ணாடியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ரோஸ் கடுமையா மனவருத்தப்பட ஆரம்பிக்கிறா. ஆரம்பத்திலேயே ரோஸ் வடிவில்லாத பொண்ணு அப்படின்னு எல்லாரும் வெறுக்கும் போது இடையில நடந்த இந்த ஆக்சிடென்டால அந்த பொண்ணு ரொம்பவும் மனவருத்தப்பட ஆரம்பிக்கிறா. செல்சியும் ரோஸுக்கு ஆறுதல் சொல்லி அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கும் கூட்டிட்டு போறா. அதோட ரொம்ப நாளா வேலைக்கு போகாததால ரோஸை வேலையை விட்டும் தூக்கிடுறாங்க. ரோஸோட முகத்துல இருக்க பெரிய காயத்தால அவளுக்கு சரியா சாப்பாடு கூட எடுத்துக்க முடியாது. அதனால சாப்பாடை பிளெண்ட் பண்ணி சிலிண்டர்ல போட்டு தான் அவ சாப்பாடையும் எடுத்துக்கிறா. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது ரோஸ்க்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மெசேஜும் வருது. அதுல உங்களோட முகத்தை சரி செய்ய முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்த ரோஸ் ரொம்பவும் சந்தோஷப்படுறா. ஆனா அதுல ஒரு சிக்கலும் இருக்கு. எதனால அப்படின்னா இந்த சர்ஜரி இதுவரைக்கும் யாருக்கும் பண்ணப்படவும் இல்லை. அதோட இந்த சர்ஜரி இன்னும் டெஸ்டிங் லெவல்ல தான் இருக்கு. அதனால இந்த சர்ஜரியை முதல்ல ட்ரை பண்ணி பார்க்குற ஒரு ஆளா ரோஸை முன்வர சொல்லியும் ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க. அதோட இந்த சர்ஜரிக்கு நீங்க எந்தவித ஒரு கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. அதை விட முக்கியமா உங்க உயிருக்கு எந்த ஆபத்து வந்தா அதை நாங்களே பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் சார்பா தெரிவிக்கிறாங்க. ரோஸும் அந்த நிபந்தனைகளுக்கு சரின்னு சொல்றா. இப்போ ரோஸ்க்கு சர்ஜரியும் ஸ்டார்ட் ஆகுது. பார்க்கறதுக்கு ஜெலி போல இருக்க ஏதோ வித்தியாசமான ஒரு பொருளை வச்சு சர்ஜரியை கண்டினியூ பண்றாங்க. சர்ஜரி முடிகிறதோட இப்படியே நாட்களும் போக ஆரம்பிக்குது. இப்போ ரொம்ப நாள் ஆனதுனால பேண்டேஜ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ரோஸ் அவளோட முகத்தை பார்க்கறா. முகத்துல இருந்த பெரிய காயங்கள்லாம் சரியாகி இருப்பதோட பழைய
பழைய தழும்புகளும் மறைஞ்சி ரோஸ் இப்போ முன்னையதை விட அழகான ஒரு பொண்ணா மாறி இருக்கா. தன்னோட அழகான முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட ரோஸ்க்கு திடீர்னு கடுமையா பசிக்கவும் ஆரம்பிக்குது. அங்கிருந்து வெளியில போன ரோஸ் குளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பையனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி அவனோட பக்கத்துல போயிட்டு அவனோட வாயை கடிச்சிடுறா. தனக்கு ஏதோ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ரோஸ் சர்ஜரி பண்ண அந்த டாக்டரை மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்றா. அப்போ அந்த டாக்டரும் இப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்ல, நீ தான் இப்படியெல்லாம் நடந்துதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. இப்படியெல்லாம் யோசிச்சு மனசை குழப்பிக்காத, இது சர்ஜரி பண்ணதால வந்த சைடு எஃபெக்ட்ஸா கூட இருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அதோட ரெட் கலர் பாட்டில்ல போட்டிருக்க ஏதோ ஒரு மருந்தையும் கொடுக்குறாரு. ரோஸ் இப்போ அழகான ஒரு பொண்ணா மாறி இருக்கதால அவளோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட ரோஸோட தன்னம்பிக்கை இப்ப முன்னைய விட வளரவும் ஆரம்பிச்சிருக்கு. அதனால ரோஸ் தனியாகவே நிறைய ட்ரெஸ்ஸையும் டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ பிராடும் ஒரு நாள் ரோஸ் கிட்ட சாரி சொல்றதுக்காக வரான். ஆனா நடந்த சம்பவத்தால ரோஸ் இன்னும் கோவத்துல தான் இருக்கா. இப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஒரு நாள் ரோஸ் அவளாவே டிசைன் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு பார்ட்டிக்கு போறா. அப்போ அந்த இடத்துக்கு வந்த கம்பெனியோட பாஸ் ரோஸை காண்றாரு. அப்போ ரோஸ் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை அவ தான் டிசைன் பண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவரு திரும்பவும் ரோஸை வேலையில வந்து ஜாயின் பண்ண சொல்றாரு. இதை கேட்ட ரோஸ் ரொம்பவும் சந்தோஷப்படுறா. அதோட பார்ட்டியும் நல்லா என்ஜாய் பண்றா. அங்கிருந்து ஒரு பையனோட டான்ஸ் பண்ணிட்டு இருந்த ரோஸ்க்கு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் உருவாகுது. அதனால அவங்க ரெண்டு பேரும் தனியா ஒரு இடத்துக்கும் போறாங்க. அப்போ திடீர்னு பசி வந்து ரோஸ் அந்த பையனை கடிச்சு ரத்தத்தை குடிக்கவும் ஆரம்பிக்கிறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி வீட்டுல பெட்ல இருந்து எழும்புற ரோஸை காட்டுறாங்க. எலும்புன ரோஸ் கையெல்லாம் பாக்குறா, ஏதாவது ரத்த காயங்கள் பட்டிருக்கா அப்படின்னு. அப்படி எந்த காயங்களும் இல்லாததால அந்த டாக்டர் சொன்ன மாதிரியே இதெல்லாம் நானே என் மனசுல நினைச்சுக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. அதோட அந்த டாக்டர் கொடுத்த மெடிசினையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்படியே இன்னொரு பக்கம் ரோஸ் ஸ்டார்ட்ல வாயை கடிச்ச அந்த பையனை காட்டுறாங்க. ரோஸ் நடக்காததான் நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த சம்பவம் உண்மையால நடந்திருக்கு. ஏன்னா ரோஸ் கடிச்சதால அந்த பையனுக்கும் சோம்பி நோய் பரவி அவனை கட்டுப்படுத்த முடியாம அங்கிருந்து எல்லாரையும் கடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போதான் மூவியை பார்க்குற நமக்கும் புரியுது, ரோஸ் கடிச்சதால தான் அந்த நோய் அந்த பையனுக்கும் பரவி இருக்கு அப்படிங்கிறது. ஆனா இது எதையுமே கண்டுக்காத ரோஸ் வளமையை போல அவளோட வேலையை தொடர ஆரம்பிக்கிறா. வீட்டுல தனியா இருந்த ரோஸ்க்கு கடுமையா பசிக்கவும் ஆரம்பிக்குது. பசி தாங்க முடியாததால கீழே விழுந்து கத்தவும் ஆரம்பிக்கிறா. சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடி பார்க்கறா. அப்போ கையில இறைச்சி துண்டனும் கிடைக்குது. அந்த பச்சை இறைச்சி துண்டை சாப்பிட்டும் பசி தீராத ரோஸ் வீட்டுக்கு வெளியில வந்து பார்க்கும்போது அங்க ஒரு காருக்கு பக்கத்துல ஒரு பையன் இருக்கதா அவதானிக்கிறா. அந்த பையனோடையும் ரோஸ் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறா. அந்த பையனோட பேச ஆரம்பிச்ச ரோஸ் அந்த பையனையும் கடிச்சு அவனோட ரத்தத்தையும் உறிஞ்சு குடிக்க ஆரம்பிக்கிறா. அதோட அந்த சீனை கட் பண்ணி பெட்ல இருந்து எழும்புற ரோஸை காட்டுறாங்க. ஆனா இந்த தடவை அவளோட கையை பார்க்கும்போது சில ரத்த காயங்கள் இருக்கதா அவதானிக்கிறா. அப்போதான் ரோஸ்க்கு உண்மையாவே புரியுது இதெல்லாம் உண்மையாவே நடக்குது அப்படிங்கிறது. அந்த சீனை அப்படியே கட் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலையும் காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் ஜோம்பியா மாறின ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜோம்பி நோய் பரவக்கூடியது அப்படின்னு தெரியாத நர்ஸும் அந்த பேஷண்ட் கிட்ட போறாங்க. அப்போ அந்த சோம்பி மனிதனும் நர்ஸை கடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ரோஸ் டாக்டர் கிட்ட வந்து நான் நடந்ததா நினைச்ச எல்லாமே உண்மையாவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த டாக்டரும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சர்ஜரி பண்ணதால வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்த மருந்தை சரியா சாப்பிடவும் சொல்றாரு. அப்படியே ரோஸ் பழமையை போல வேலைக்கு போகவும் ஆரம்பிக்கிறா. அதோட ரோஸ் புதுசா டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸையும் அவளோட பாஸ் கிட்ட காட்டுறா. அப்படியே அந்த பக்கமா ஹாஸ்பிட்டல்ல எல்லாத்துக்கும் சோம்பி நோய் தீவிரமா பரவவும் ஆரம்பிக்குது. அதனால டாக்டர்ஸும் இது என்ன நோய் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பரிசோதனைகளையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ரோஸை மீட் பண்றதுக்காக போற பிரெட்டையும் காட்டுறாங்க. அப்போ பிரெட் சேல்சி போக சொன்னதுக்காக மட்டும் நான் அவன் கூட வரல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவன் கூட வந்தேன் அப்படின்னு சொல்றான். அதோட லஞ்சுக்காக ரெண்டு பேரும் வெளியிலையும் போறாங்க. அங்க ரெண்டு பேரும் ஃப்ரீயா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ரோஸ்க்கு ஏதோ நடக்க ஆரம்பிக்குது. உடனே ரோஸ் வாஷ்ரூம்குள்ளேயும் போறா. அங்க போய் எனக்கு என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வாய்க்குள்ள எல்லாம் ரத்த கரையோட இருக்க பல்ல அவதானிக்கிறா. அதனால உடனே வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ரெடி ஆகும் போது கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ளுக்கு வந்த சோம்பி மனிதன் அங்கிருந்து எல்லாரையும் கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த பிரெட் அந்த சோம்பி மனிதன் அடிச்சு கொலையும் பண்றான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி கூட்டமா இருக்க நர்ஸ் கொஞ்சம் பேரை காட்டுறாங்க. அதோட அவங்க யாரோ ஒருத்தரோட முகத்தை ரெட் கலர் துணியால கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ரோஸும் தூக்கத்துல இருந்து கண் விழிக்கிறா. அப்போதான் புரியுது அது ஒரு கனவு அப்படின்னு. இப்போ ரோஸ்க்கு புரியுது அவளோட நோய் கடுமையா கூடிருச்சு அப்படிங்கிறது. அதனால உடனே ரோஸ் டாக்டர் கொடுத்த அந்த மெடிசன் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறா. அந்த மெடிசன் போத்தல் தவறுதலா கீழே விழுது. அதோட அந்த போத்தலுக்குள்ள இருந்ததை பார்த்து ரோஸ் அப்படியே ஷாக் ஆகி போறா. ஏன்னா போத்தலுக்குள்ள இருந்தது மனித ரத்தம். இதை பெருசா யோசிக்காத ரோஸ் வளமையை போல வேலைக்கு போகவும் ஆரம்பிக்கிறா. அங்க அவ கனவுல கண்ட அந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா அவளோட பாஸும் ஷாக் ஆகுறாரு. அதோட ட்ரெஸ்ஸை ஃபேஷன் ஷோக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ரோஸும் அவளோட ஃப்ரெண்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணி ஃபேஷன் ஷோ நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அந்த ஃபேஷன் ஷோக்கு ரோஸோட ஃப்ரெண்டான சேல்சி இன்னும் வரல. அதால ரோஸ் கால் பண்ணியும் அவளோட போன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அதே நேரம் டாக்டரும் ரோஸுக்கு கால் பண்ணி ஒரு அர்ஜென்ட் உடனே ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியும் சொல்றாரு. அப்போ ரோஸும் நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன் அப்படின்னு கோலை கட் பண்றா. அதே நேரம் ரோஸோட ஃப்ரெண்டான சேல்சியும் அந்த இடத்துக்கு வரா. அங்க வந்த சேல்சி நான் டிராஃபிக்ல சிக்கிட்டேன், அதோட சில நோய் பிடிச்ச மனிதர்கள் என்னை தாக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றா. ஆனா சேல்சிக்கு தெரியாது அது சோம்பி மனிதர்கள் அப்படின்னு. அதோட சேல்சியும் சோம்பி மனிதர்களால் தாக்கப்பட்ட ஒரு ஆளாக மாறுறா. பழமையை போலவே ரோஸிக்கும் கடுமையா பசி வர ஆரம்பிக்குது. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாததால கீழே விழுந்து கடுமையா கத்த ஆரம்பிக்கிறா. அதே நேரம் அந்த பக்கத்தால போன 2 நபர் ரோஸி கத்துறத பார்த்துட்டு அவளுக்கு உதவி செய்யறதுக்காக பக்கத்துல போறாங்க. அப்போ திடீர்னு ரோஸோட உடம்புல இருந்து வெளியில வந்த பாம்பு மாதிரியான வித்தியாசமான உயிரினம் அந்த 2 பேரையும் சாகடிக்குது. நடந்த எல்லாத்தையும் தூரமா இருந்து அவதானிச்சுக்கிட்டு இருந்த பிரெட் ரோஸை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அதோட நம்ம உடனே டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா ரோஸ் நான் டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை முதல் தடவையா ஃபேஷன் ஷோல காட்ட போறாங்க, அதனால நான் கண்டிப்பா அதை பார்க்கணும் அப்படின்னு அங்க போயிடுறா. அப்போ எல்லாரும் அவங்களோட டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை ஃபேஷன் ஷோல காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதோட அந்த இடத்துக்கு வந்த சேல்சியும் ரொம்ப கொடூரமா நடந்துக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவ ஏற்கனவே அந்த சோம்பி நோயால பாதிக்கப்பட்டு இருக்கதால எல்லாரையும் கடிச்சு தாக்க ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம ரோஸ் கடிச்சதால சோம்பியா மாறின எல்லா சாம்பி மனிதர்களும் அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் ரோஸ்க்கும் புரியுது நான் கடிச்சதால தான் இவங்க எல்லாமே இப்படி சாம்பி மனிதர்களா மாறி இருக்காங்க அப்படிங்கிறது. உடனே அந்த இடத்துக்கு வந்த மிலிட்டரி ஆபீசர்ஸும் சேல்சியை ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க. இப்போ பிரெட் ரோஸை அவனோட டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறான். அப்போ ரோஸும் என்னாலதான் இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அழவும் ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த டாக்டர் இது எல்லாத்தையும் நம்மளால சரி செய்ய முடியும், நீ எதையும் யோசிக்காத அப்படின்னு சொல்லி பிரெட்டையும் ரோஸையும் ஒரு ரூம்குள்ள போக சொல்றாரு. 2 பேரும் ரூம்குள்ள போன உடனே கதவை லாக் பண்ணிட்டு டாக்டர் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பார்க்கும்போது பிரெட் டாக்டரோட அடியாள் அப்படிங்கிறது ரோஸ்க்கு புரிய வருது. அதோட ரோஸை பத்தி தேடுறதுக்காக தான் பிரெட்டை அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறதையும் டாக்டர் சொல்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரோஸ் பிரெட்டை கடுமையா திட்டவும் ஆரம்பிக்கிறா. அதோட பிரெட்டும் நான் உன் மேல வச்சிருந்த பாசத்தால தான் உன் பின்னாடி வந்தேன் அப்படின்னு ரோஸ் கிட்ட புரிய வைக்கிறான். அப்போ திடீர்னு டாக்டர் ஒரு ரிமோட்டால பிரெட்டோட உடம்பு ஃபுல்லா ரத்தத்தை கொட்டி விடுறாரு. இந்த ரத்தத்தை கண்ட ரோஸ்க்கு அவளை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமலும் போகுது. அதோட ரோஸ் பக்கத்துல வந்த டாக்டர் இந்த வைரஸை பத்தி சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த டாக்டரோட வைஃப் ஒரு கேன்சர் பேஷண்டா இருக்காங்க. அதனால தன்னோட வைஃபை காப்பாத்துறதுக்காக அவர் ஒரு மருந்து உருவாக்க முயற்சி செய்யறாரு. அவர் அந்த மருந்தை உருவாக்குறதுக்கு பதிலா ஒரு வைரஸையும் உருவாக்குறாரு. அதே நேரம் அவரோட வைஃபும் சாகுற நிலைமையில இருக்காங்க. அதனால அவர் அந்த கண்டுபிடிச்ச வைரஸை அவரோட வைஃபுக்கே இன்ஜெக்ட் பண்றாரு. அதனால அவரோட வைஃபும் ஒரு வித்தியாசமான ஆளா மாறி சுவர்ல ஒட்டி உடம்பெல்லாம் ஏதோ பாம்பு மாதிரி இருக்க வித்தியாசமான ஒரு உயிரினமா மாறிடுறாங்க. இதை கேட்ட ரோஸும் அவளை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம பாம்பு மாதிரி ஒரு உயிரினம் அவளோட உடம்புல இருந்து வந்து பிரெட்டை தாக்கி அவனோட ரத்தத்தையும் உறிஞ்சு குடிக்க ஆரம்பிக்குது. உடனே பிரெட் கத்தி எடுத்து அந்த உயிரினத்தை வெட்டவும் ஆரம்பிக்கிறான். ஆனா பிரெட் ஏற்கனவே தாக்கப்பட்டதால அதிகமாக ரத்தம் வெளியேறி சாகவும் ஆரம்பிக்கிறான். இதனால ரோஸ்க்கு கடுமையா கோபமும் வருது. அதோட அந்த கத்தி எடுத்து சுவர்ல இருக்க டாக்டரோட வைஃபை வெட்டி கொலையும் பண்றா. அதோட டாக்டரை பார்த்து நான் உயிரோட இருந்தா தானே இந்த வைரஸ் பரவும் அப்படின்னு சொல்லி ரோஸ் அவளோட கழுத்தை வெட்டி சாகுறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நியூஸ்ல இந்த நோய் பரவுன எல்லாரையும் நாங்க கொன்னுட்டோம் அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறாங்க. அப்படியே அந்த டாக்டரையும் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாக்டர் மனித ரத்தத்தாலான ஒரு ஜூஸையும் செஞ்சு எடுத்துக்கிட்டு மனித இறைச்சியை சுட்டு ஒரு பிளேட்ல வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு ரூம்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் புரியுது ரோஸ் இன்னும் சாகல அப்படின்னு. ஏன்னா இந்த நோய் பரவன யாரும் அவ்வளோ ஈஸியா சாக மாட்டாங்க அப்படிங்கறதால இது ரோஸ்க்கும் புரிய ஆரம்பிக்குது. அதால ரோஸ் கடுமையா கத்தவும் ஆரம்பிக்கிறா. அப்படியே இந்த மூவியையும் முடிக்கிறாங்க. இந்த மூவி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட இந்த மாதிரி மூவி பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க.